சந்தை ஒரு டாப்பான மாடு ஜம்முன்னு ஜெர்சி ஹச்சப் கிராஸ் மிக்சிங்கான மாடு. எத்தனாயிரத்து மாடுண்ணே இது? 3000 மாடு. 3000 மாடு. கண்ணு மாடு அப்படிதானே? கண்ணு மாடு. கண்ணு என்ன கண்ணுண்ணே? காலங்கண்ணு. கால கண்ணு. மாடின்னு எவ்வளவு நாள் இருக்கணும்? மாடின்னு 10 நாள் இருக்கும். 10 நாள் தான் இருக்கும். எல்லாம் இப்பதான் கடமை முறிஞ்சிருக்கு அப்படிதானே? ஆமா. சரி ஓகேண்ணே. என்ன விலை சொன்னீங்க? என்ன விலை சொல்லி பிடிச்சிருக்கீங்க? 53 ரூபா சொன்னேன். 47 ரூபாய் முடிஞ்சிருக்கு. 47 முடிஞ்சிருக்கு. எந்த ஊர் போகுது மாடு? மாடுங்க பாளையங்கோட்டை தான் போகுது. பாளையங்கோட்டை தான் போகுது. எல்லா தற்போதையிலும் தாங்கக்கூடிய மாடு தான். ஆமா. நல்ல காம்பு, நல்ல ரோஸ் காம்பு இருக்கு. ரோஸ் காம்பு நல்ல ஜம்முன் இருக்கு. கை கறவையா மிஷின் கறவை கொண்டு போறாங்களா? இல்ல கை கறவை தான். கை கறவை தானே. எதுனால ஜம்முன் இருக்குண்ணே? ஆமா எதுக்குனாலும் நல்லா. நீங்க எந்த வியாபாரிண்ணே? நம்ம பாளையங்கோட்டை தான். பாளையங்கோட்டை வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்து எத்தனை மாடு கொடுத்துருக்கீங்க? 5 கொண்டு வந்தா இன்னைக்கு. 3 கொடுத்தாச்சு. இந்த 2 மாடு நிக்கோ? 2 நிக்கி. இது 2 உங்க மாடு தானோ? 2 நம்ம மாடு தான். நம்ம மாடு தான். சரிண்ணா. இந்த ஃபர்ஸ்ட் நிக்க மாடு எத்தனாயிரத்து மாடுண்ணே? இது 2000 கிடையாது. இது கண்ணு மாடா எப்படி? கண்ணு மாடு இளந்தோலை தான். இளங்கண்ணு தானே? ஆமா. பால் எவ்வளவு இருக்குண்ணே? பால் 2 9 லிட்டர் ஓடும். 9 லிட்டர் ஓடும். இது விலையில எப்படி சொல்லுங்க? விலையில 43 ரூபா சொல்லுதான். வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாடுண்ணே? அது 3000. ஆமா. இது எப்படி சொல்லுங்க? இது 45 ரூபா சொல்லுது. வந்தா குறைச்சு கொடுத்துக்கலாம். 10 ரூபா. இது கண்ணு என்ன கண்ணுண்ணே? இது ரெண்டுக்குமே காலங்கண்ணு தான். காலக்கண்ணு தான். சரி ஓகேண்ணா. ஜம்முன்னு ஒரு சூப்பர் மாடு. நல்ல ஜெர்சியில நல்ல கிராஸான மாடு வாங்கிருக்கீங்க. எத்தனாயிரத்து மாடுங்க? அது கண்ணு மாடா இப்படி கை கறவையா? 2வது ஈத்து ஈனி 6 நாள் ஆச்சு. 6 நாள் ஆச்சு. கண்ணு மேல் கிடக்குதா? ஆமா. 41000 கொடுத்துருக்கேன். 40,000 நீங்க தான் கொடுத்துருக்கீங்க? 41 வித்தாச்சு. நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க எந்த வியாபாரிக்கியா? எனக்கு பனவள்ளி சத்திரம். நம்ம சங்கரங்கல் பக்கத்துல. ஆமா. சரிங்க. மாடு எவ்வளவு பால் இருக்குங்க? இப்போ ஈனி 6 நாள் ஆச்சு. 4 லிட்டர் இருக்கு. 4 லிட்டர் இருக்கு. சரிங்க. கூடுதல் வருமா அப்படி? கூடுதல் ஒரு 6 லிட்டர் வரைக்கும் கறக்கும். 6 லிட்டர் கறக்கும். 12 லிட்டர் பாலுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம். எவ்வளவு கொடுத்தோன்னு சொன்னீங்க? 41. தம்பி ஜம்முன்னு ஒரு சூப்பர் மாடு வச்சிருக்கேன். எத்தனாயிரத்து மாடு? 3000 மாடு. நல்ல நிரசனமான மாடு அப்படிதான். நல்ல காமநிலையில மாடு. நல்ல கருப்பு கலர் காம்பு மாடு. எவ்வளவு பால் இருக்கும்? 18 லிட்டர் இருக்கும். 10 லிட்டர் காலையில 8 லிட்டர் 10 லிட்டர் பால் இருக்கும். எவ்வளவு விலை சொல்லுதா? 55 ரூபா. எவ்வளவு விடுவேன்? 1000 ரூபா குறைச்சு கொடுத்துடலாம். சரி தம்பி. சரி. அருமையான ரேஸ் காலை ஜம்முன்னு கொண்டு வந்திருக்கீங்க. பல்லு எப்படி என்னாச்சு? 4 பல்லு. மாடு கலசல் இருக்குமா எப்படி? என்ன அது நல்ல குணமா தான் இருக்கனே. நல்ல பால் நேரம் அப்படிதானே? இது காது எதுக்குன்னு அறுத்து விட்டுருக்காங்க? வேக கூடுனே. காதா இருக்குன்னா வேக கூடாதோ? சரி ஓகே. விலையில எப்படின்னா சொல்லுதீங்க நீங்க? 35,000 சொல்லி. எவ்வளோ விடுவீங்கண்ணே? 30,000 விட்டுறோம். கேள்வி எவ்வளோண்ணா இருக்கு? 25 ரூபா தான் கேள்வி இருக்கு. சரி ஓகேண்ணா. எந்த ஊர்ல வரீங்கண்ணே? மணித்தோப்பு. சரி ஓகே. கோயில்பட்டி பக்கத்துல. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? 2 வாங்கிருக்கீங்க. ஒரு மாடு முன்னால போயிட்டு இந்த மாடு வாங்கிருக்கீங்க. இது கண்ணு மாடு அப்படிதானே? கைப்பால். எத்தனாயிரத்து மாடுண்ணா இது? 3000 மாடு. பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காவனே? 7 லிட்டர் பால் சொல்லியிருக்காவனே. கூடுதல் தான் கறக்கணும். மடி ஜம்முன்னு இருக்கு. நரம்பட்டெல்லாம் பட்டைய கலப்பு தானே? நல்ல கறக்கணும். எதனால கைப்பால் மாடு வாங்குறீங்க? காரணம்ண்ணே? கைப்பால் வந்து எதனால வாங்குறீங்க? கண்ணு மாடு வாங்கலாமா? கறக்கும். அதனால வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிருக்கீங்க? 24 வாங்கிருக்கீங்க. நம்ம 24 எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும்? முதல்ல 6 மாசம் எடுத்துடலாம். இளஞ்சன இருக்க வாய்ப்பு இருக்கானே? சரி. எத்தனை மாசம் இருக்குண்ணே? காவட்டு ஜனம் இருக்கும். சரி ஓகே. என்னென்ன இறலாம் கொடுத்துருக்கீங்க மாட்டுக்கு நீங்க? பாசி மிச்சரு. ஓ நல்லா. எப்படி இருக்கீங்க? நம்ம எந்த ஒரு வியாபாரி நீங்க? சிறுகங்குச்சி. சரிங்க. ஜம்முன்னு ஒரு நல்ல அழகான பால் நேரத்தை ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. நல்ல ஜெர்சி கிராஸ்ல. எத்தனாயிரத்து மாடு? 3000 மாடு. பல்ல எப்படி இருக்கு? என்ன அது பல்ல நல்லா இருக்கு. கடை அரை கடையில நிக்கு. கண்ணு என்ன கண்ணு? கால கண்ணு. மாடு ஈனி எவ்வளவு நாள் இருக்கும்? 20 நாள் தான் இருக்கும். நல்ல மடி செட்டோட இருக்குண்ணே. எவ்வளவு சொல்லிருக்காங்க வியாபாரி? 50,000 ரூபாய் சொல்லுவா. 40,000 வாங்கிருக்கீங்க. பால் எவ்வளவு சொன்னாவ? பால் 15 லிட்டர் தான். என் கணக்கு அது 15 நம்மள 12 லிட்டர் முடியாது. உறுதியா 12 லிட்டர். குணம்லாம் எப்படி இருக்கு? என்ன அருமையா இருக்கு. நிறமட்டம் நல்லா இருக்குண்ணே. பால் நல்ல ஒரு. சரி. நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சம்சாரிக்கு வந்து எவ்வளவு லாபம் இருக்கும் நீங்க வாங்கி கொடுத்தல? பால் 50 ரூபாய் இருக்கு. டெய்லி 600 ரூபாய்க்கு பால் கறந்துடுறேன். எல்லா கிலோமீட்டர் தாங்குமா? எப்படி தன்காட்டு மாடு தானே? தன்காட்டு மாடு எப்படியா கணிக்க முடியும்? இது வந்து சீமை சரிச்சில வெயில் தாங்கக்கூடியது. தாங்கும். பார்த்தால தெரியுமோ? எதை தோலை பார்த்தா கண்டுபிடிக்கணும்? ஓ இழப்பு இல்லண்ணே. மாடுல தோலை பார்த்தால தோல் ஸ்ட்ராங்கா இருக்குண்ணா. நைஸ் தோல் கிடையாது. நல்ல எல்லா கிலோமீட்டர் தாங்கும்.
சரிங்க சரிங்க சரிங்க. நல்லா ரெண்டு இரவு மாடு ஜம்முன்னு கொண்டு வந்து நம்ம அண்ணாச்சி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாடு பால் மாடு, ஒரு மாடு கறி மாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். சூப்பர் கைப்பால் மாடு கொண்டு வந்திருக்கியா? ஆமா. எத்தனாயிரத்து மாடுங்கய்யா? மாடு 3000 மாடு. 3000 மாடு. ஜம்முனு மடி ஜம்முன்னு இருக்கா? ஆமா ஆமா. காம்பு நல்ல ரோஸ் காம்புல இருக்கு. நல்ல நீளமான காம்பு. ஆமா. பால் எவ்வளவு இருக்கும்? பால் ஒரு 5 இருக்கு. 5 இருக்கும். ஒரு நாளுக்கு 8க்கு தப்பு இருக்காது. விலையில எப்படி சொல்லுதியா? வெளியில 30 ரூபா சொல்லுது. 30 ரூபா சொல்லுதியா? எவ்வளவு ஃபைனலா விடுவியா? எவ்வளவு ஃபைனலா விடுவியா? சரி. ஃபைனல் எவ்வளவு விடுவியா? ஒரு 28 28 விட்டுறேன். சரிங்க சரிங்க. அண்ணா கண்ணு மாடா? ஆமா. நாட்டு மாட்டுல கொஞ்சம் கிராஸ் அப்படித்தானே? கிராஸ். கண்ணு என்ன கண்ணுண்ணே? இது காளை. காளை கண்ணு. மாடினு கொஞ்சம் நாள் இருக்கும் அப்படிதானே? ஒரு 4 மாசம் இருக்கும். 3.5 மாசம் ஆகுது. 3.5 மாசம் ஆகுது. பால் எவ்வளவு இருக்குண்ணே? 3 இருக்கு. 3 இருக்கு. ஒரு 5க்கு தப்பு இருக்காது. மாடின்னு ரொம்ப நாளா. சென்னை இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கானே? இளஞ்சனம் கிடையாது. இளஞ்சனம் கிடையாது. விலையில எப்படி சொல்லுதீங்க? திடீர்னு காளைக்கு வரலாம். காலைக்கு வரலாம். விலையில எப்படி சொல்லுதிய? விலையில எப்படி சொல்லுதிய? ஒரு 26 சொல்லுங்க. ஒரு 1000 குறைச்சு கொடுத்துடலாம். 25 கொடுத்துட வேண்டியதான். ஒரு சம்சாரி வளர்ப்புக்கே தான் நல்லா இருக்கும். ஆமா. சரி ஓகே. எந்த வெயில் மழையும் தாங்கும். நீங்க வியாபாரியா சம்சாரியா? ஏன் மாடு தான். உங்க மாடு தானா? சரி ஓகே ஓகே. இந்த மாடு எப்படி சொல்லுதிய? இது 20 ரூபா. ஆனா கறி மாடு இது. கறி மாடு சந்த மாடு இது. சரி ஓகே. பால் எவ்வளவு பால் இருக்கு? 2 மறு தெரியாது. மாடு தெரியாது. 2 கறக்குறா? ஆமா. ஒரு 2க்கு தப்பு இருக்காது. சரி ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. 2 மாடு ஜம்முன்னு கொண்டு வந்திருக்கீங்க. இது எத்தனாயிரத்து மாடு? 4000 மாடு. 4000 மாடு. கைப்பால் தான். ஆமா. கைப்பால். பால் எவ்வளவு இருக்கு? 4 ஒரு 6 லிட்டர் தப்பு இல்லாம இருக்கும். விலையில எவ்வளவு சொல்லுதிய? விலை எப்படி சொல்லுதிய? ஒரு 25 ரூபா கொடுங்க. 25 ரூபா. எவ்வளவு ஃபைனலா விடுவிய? ஜெர்சி கிராஸ்ல அருமையான மாடு ஜம்முல கொண்டு வந்திருக்கீங்க. கைப்பாலா எப்படி? என்ன கைப்பால். கைப்பால். எத்தனாயிரத்து மாடா இருக்கும்? தலைத்தா முழுக்க 2000. பால் எவ்வளவு இருக்க மாட்டல? பால் 6 லிட்டர் இருக்கும். 6 லிட்டர். 3 இருக்கு. ஒரு 5க்கு தப்பு இருக்காது. ஆமா. கண்ணு இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கண்ணு கொடுத்தாச்சு. இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா. வாய்ப்பு இருக்குண்ணே. விலை எவ்வளவு சொல்லுதிய? விலை 23 ரூபா சொன்னோம். சரி எவ்வளவு விடுவிய? 22க்கு கேள்வி. 22 கேள்வி இருக்கு. எவ்வளவு நான் கொடுப்பிய ஃபைனலா? கடைசி 22 கொடுத்துடலாம். கூட 500 தான் கொடுத்துட வேண்டியதான். ஆமா. சரிங்க. ஆயிடுச்சு. சரிங்க சரிங்க. எத்தனாயிரத்து மாடு முதலாளி? எத்தனாயிரத்து மாடு? இது ஒரு 3 ஈத்து இருக்கும். 3 ஈத்து இருக்கும். உண்மையான இளங்கண்ண மாடு ஜம்முன்னு சரி. நல்ல வெள்ளடி கொம்புல நல்ல ஜெர்சி கிராஸான மாடு. முந்தான தீன மாடு. முந்தான தீன மாடு. கண்ணு கண்ணனே? கிடையாது கண்ணு. கிடாரி கண்ணு தான். பால் எவ்வளவு இருக்குண்ணா மாட்டுல? 8 லிட்டர் இருக்கு. 8 லிட்டர் இருக்கும். ஒரு 6க்கு தப்பு இருக்காது. நல்ல ரோஸ் காம்புல இருக்கு. நல்ல குணமா அருமையா இருக்குண்ணே. முட்டை வைக்கலாம் ஒண்ணும் செய்யாத. ஒண்ணுமே செய்யாது. விலை எப்படி சொல்லுவீங்க? விலை 27 ரூபா சொன்னேன். 27. எவ்வளவு ஃபைனலா விடுவிய? 22 கொடுத்துடலாம். 22. எவ்வளவு கேள்வி இருக்குண்ணே? 20 வரை கழிவு. 20 வரை கேள்வி இருக்கு. நீங்க சம்சாரியா வியாபாரியா? சம்சாரி. எந்த ஊர் சம்சாரி நீங்க? கடையம். கடையம் பக்கம் சேரையாரம். கடையம். சரிங்க சரிங்க சரி. ஐயா ஜம்முன்னு ஒரு ஹச்சப் மாடு கொண்டு வந்திருக்கீங்க. கைப்பாலா எப்படி? கைப்பால் தான். கைப்பால் தான். எத்தனாயிரத்து மாடு? 3000. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? பால் 4 லிட்டர் இருக்கு. 4 லிட்டருக்கு ஒரு 6க்கு தப்பு இருக்காது. எப்படி விலையில எப்படி சொல்லுங்க? விலை 40 ரூபா. 40. இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கா? போயிட்டு மாட்டுக்கார சொன்னா நம்ம வாங்கின மாடு தான். நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஆமா. சரி என்ன விலைன்னா கடைசியா கொடுப்பிய? 36 கொடுப்போம். 36 கொடுத்துருவியா? நல்ல சூப்பர் ஹை குவாலிட்டியான மாடு. ஆமா. இந்த மாடு எப்படி சொல்லுங்க? எந்த மாடு? ஜெர்சி கிராஸ். 26. 26. எத்தனாயிரத்து மாடு? 4000. 4வது. பல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். இது சென்னாருக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. இது எவ்வளவு பால் இருக்கும்? 4 லிட்டர் இருக்கும். ஒரு 6க்கு தப்பு இருக்காது. இது ஃபைனல் எவ்வளவு கொடுப்பிய? 26 கொடுத்துட வேண்டியதான். சரி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தாளையத்துல இருந்து வரீங்க. 2 கண்ணுட்டி வாங்கிறீங்க. இது கிடமாட்டு கண்ணியா இல்ல நான் வீட்டு வளர்ப்பு கண்ணுட்டி தான்? ஆனா சுத்தமான நாட்டு கண்ணுட்டி அப்படிதானே? எத்தனை வருஷம் கண்ணா இருக்குயா? இது 2 வருஷம் கண்ணா. 2 வருஷம் கண்ணா இருக்கும். என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க? இது நாங்க ரேஸ் வண்டிக்காண்டி. ரேஸுக்கு. இது வந்து ரேஸுக்கு எப்படி சரி ஒரு கட்டமாடா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. போதான் பூச்சிட்டுக்கு போடலாம். ஓ நல்லா இருக்குன்னா நல்லா ஹைட்டா வரும். வல்லாட ரேஸ் நல்லா இருக்கும். ஓ ரேஸ் போடணும். ஓ ரேஸுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. 2 என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 20 ரூபா. 20 ரூபா. 10 ரூபா வாங்கிட்டு போறீங்க. குறைச்சு வாங்கி வச்சுறேன். சரி ஓகேண்ணா. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அப்படின்னா. வணக்கம். வளர்ப்புக்கு ஏத்தல 2 கண்ணு ஜம்முன்னு கொண்டு வந்திருக்கீங்க. இது கொஞ்சம் சாய்வால கிராஸ், அது நாடு கிராஸ் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. ஜம்முன்னு இருக்கு. எத்தனை மாசம் கண்ணா இருக்கும் இது? எப்படி 1 வருஷத்துக்கு இருக்கும். 1 வருஷம் கண்ணா இருக்கும். பல்லு போடலாம். பல்லே போடல. 1 வருஷம் கண்ணா இருக்கும். 2 விலையில எப்படின்னா சொல்லுங்க? ஏன்னா 23 ரூபா சொல்லிருக்கு. 23 ரூபா சொல்லுங்க. 20 ரூபா 21 ரூபானா கொடுத்தோம். 21 20 நாள் கொடுத்துடலாம். ஆமா. மாடு நல்ல வளர்ப்பு இருக்கு. நல்ல வளர்ப்பு இருக்குண்ணே. நல்ல கலர். நல்ல இது வந்து நல்ல ஒரு ஜாதி கண்ணுக்குட்டி. என்னண்ணே? நல்ல கண்ணுக்குட்டி. நல்ல கண்ணுட்டி. ஆமா. எல்லாம் கலசல் இருக்குமாடி?
அமர்ந்த மாடு. ஒரு தோட்டத்துக்கு ஜம்முன் இருக்கு அப்படிதானே? சூப்பரா இருக்கு. நல்ல ரத்த செவலை இது. ஆமா, நம்ம எவ்வளவு Okay, தடை கொடுத்தாலும் சரி ஒண்ணுமே செய்யாது. அருமையா இருக்குண்ணே. சாஃப்டா இருக்குண்ணே. சாப்பிட்டா உள்ளது. சரி, ஓகேண்ணா, ஓகே. ரெண்டு நல்ல கலர். அண்ணே ஜம்முன்னு சூப்பர். நல்ல ஜோடி காலை. ஒரு வருஷ காலம் இருக்குமாண்ணே? பல் போடாத காலை அப்படிதானே? காங்கியம் ஒரிஜினல் அப்படிதானே? ஒரிஜினல் காங்கியம். மாடு கொஞ்சம் கலசல் மாதிரி தெரியுதுண்ணே. கண்ணாவரத்து கண்டு சாப்பிட்டாதான் இருக்கண்ணே. சரி, விலையில எப்படின்னா சொல்லுவீங்க? 45 ரூபா சொல்லுவீங்க. எவ்வளோண்ணா விடுவீண்ணே? எவ்வளவு கேள்வி இருக்கு? 35 கேள்வி. எவ்வளோண்ணா விடுவீங்க? 37 ரூபா கொடுத்துட வேண்டியதான். சரி, ஓகேண்ணே. குணம்லாம் நல்லா இருக்கானே? எதுக்கெல்லாம் பழகிருக்கேனே? ஒன்றும் பழக்கல. சரி, ஓகேண்ணா, ஓகேண்ணா. நல்ல ஒரு ஜெர்சி கிராஸான மாடு. கைப்பால் தான் அப்படிதானே? கைப்பால் தான். எத்தனாவது மாடுங்க இருக்கும்? 3வது ஈத்து. மாடு இளைஞனா இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஈடியே 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆகுது. பால் எவ்வளவு இருக்கும்? 4 நாள் வரும். ஒரு 7க்கு தப்பு இருக்காது. விலையில எப்படி சொல்லுவீங்க? 28. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 24. கேள்வி எவ்வளவு இருக்கு? 23. ஒரு 1000 ரூபா கொடுத்துட வேண்டியதான். சரி, ஓகே.